நமஸ்காரம். ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால் முதலில் பேச்சை குறைக்க வேண்டும். உங்களுக்கு தோன்றலாம், காரியம் நடப்பதற்கும் பேச்சை குறைப்பதற்கும் என்ன தொடர்பு? பேசிக்கொண்டே இருந்தாலோ, யாரை பற்றியாவது நினைத்துக் கொண்டே இருந்தாலோ, குற்றம் சொல்லிக் கொண்டே இருந்தாலோ காரியம் தடைப்படும். பேசிக்கொண்டிருந்தால் புத்தி ஒருநிலைப்படாது. அவ்வளவு நேரம் பேசுவதற்கு நம்மிடத்தில் விஷயமும் கிடையாது. நல்ல விஷயங்கள், பகவத் விஷயங்களை எவ்வளவு நேரமும் பேசலாம். அதை தவிர ஊர் சமாசாரங்கள், மற்ற பேரை பற்றியதாக இருந்தால் என்ன பேச? இப்படியா அப்படியா அப்படியா என்று விதவிதமாக பேசி முடிவே எடுக்கவில்லை, செயல்படுத்தவும் இல்லை என்றால் கொஞ்ச நாட்களில் பயனற்றவர்களாகி விடுவோம். ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது, அதை பத்தி பேசி தீர்க்க வேண்டும்னா ஒரு முறை, 2 முறை, 3 முறை பேசி பார்க்கலாம். பல முறை பேசி முடிவெடுக்கிறா போல வந்தாலும் ஏனோ நாமே அந்த முடிவை செயல்படுத்தவில்லைன்னு இருந்தால் அதற்கப்புறம் பேசி பயனில்லை, அது நடக்காது. முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கும் கிட்டாதாகில் வெட்டன மர என்பதற்கும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. எத்தனை முறை முயன்றாலும் தோல்விகளையே படிக்கல்லாக வைத்துக் கொண்டு அடுத்த முறை முயற்சி செய்தால் வெற்றி பெற்று விடலாம் என்பது ஒரு பழமொழி. ஒன்று கிட்டாதுன்னு தெரிந்து விடுமானால் அதிலிருந்து வெட்டி கொண்டு வந்துவிட வேண்டும். தொடர்ந்து பணத்தையோ அல்லது நேரத்தையோ விரயமாக்க கூடாது. இதுதான் கிட்டாதாகில் வெட்டன மர. இந்த ரெண்டு நேர் எதிராக இருக்கும். முயற்சி திருவினையாக்குமா? கிட்டவில்லை என்றால் வெட்டி கொள்ள வேண்டுமா? அந்த முடிவை எடுத்துத்தான் ஆக வேண்டும். எந்த செயலுக்கு எது பொருத்தம்ங்கிறது நமக்கே புரியும், அல்லது அறிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றியே சிந்தித்து, அதை பற்றியே பேசி, அது நடக்காதுன்னு தெரிந்த பிற்பாடு திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருந்தால் வேலை கெடும். அதை போல் ஒரு ஸ்டேல் மேட்டுக்கு போய் நிற்கிறதுன்னு சொன்னால் அதை கொஞ்சம் விட்டு மறந்து விட்டு சில நாட்களுக்கு வேலையை பார்க்க வேண்டும். ஒரு பொருளையே கூட தொலைத்து விட்டு தேடிக்கொண்டே இருந்தால் அப்போதே கிடைக்கவில்லை என்றால் அப்படியே தேடினால் கிடைக்காது. கொஞ்சம் விட்டு விடுங்கள். ஒரு நாள் கழித்து தேடினால் கிடைக்கும். ஆகவே எத்தையோ பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த நாட்களிலே இருந்தால் சமூக வலைத்தளங்களிலே எழுதிக் கொண்டே இருப்பார்கள். எழுதலாம், தேவையானதை எழுத வேண்டியதுதான். இப்படி விடாமல் செய்வதாலே நாம் எடுத்த பணிதான் கெட்டுப்போகும். நம்முடைய புத்தி, உள்ளம் ஏதேதோ திசைகளில் ஓடும், தரிகட்டு திரியும். அதற்கப்புறம் ஒருமுகப்படுத்தவே முடியாது. அதனால் பேச்சை குறைக்க குறைக்க சிந்தனை ஒருமுகப்படும். அந்த பேச்சுகளில் முக்கியமானது எது இருக்கும்னால் பெறத்தியாரை பற்றினது. நான் என்ன சாதிக்க போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், இதை பற்றி நிறைய சிந்தித்தோமானால் பேசவே மாட்டோம். நான் என்ன செய்ய போகிறேன்கிறதே வெறுமே டாம் டாம் என்று தட்டியா சொல்லிக் கொண்டிருக்க முடியும்? செய்துதான் காட்ட வேண்டும். பேசிக்கொண்டிருந்தால் அடுத்தவரை பற்றி பேசலாம். அதில் அநேகமாக குற்றம் சொல்லுவதில் போய் முடியும். நேரே ஒருத்தரிடத்தில் பேசி இது தவறாக இருக்கிறது, திருத்திக் கொள்ளுங்கள், தாராளமாக சொல்லலாம். அதை விடுத்து அங்கும் இங்கும் பேசிக் கொண்டிருப்பதாலே லாபம் இருக்காது. ராவணன் சீதையை சிறையில் வைத்தான். அப்புறம் ராமன் வந்தார், சண்டையிட்டார், அழைத்து கொண்டு போய்விட்டார்.
10 மாசம் ராட்சசிகள் எல்லாம் சீதையை என்ன பாடுபடுத்தினார்கள். இதெல்லாம் அயோத்திக்கு போன பிற்பாடு ராமனிடத்தில் சீதை தனிமையில் உட்கார்ந்து இருக்கும்போது சொல்லி இருக்கலாம். எங்காவது ஒரு ஸ்லோகம் காணப்படுகிறதா? எப்போதுமே பேசினதில்லை. காரியமே முடிந்த பிற்பாடு குற்றத்தை சொல்லி என்ன பயன்? ராவணன் சம்பளம் கொடுத்தான், அதனால் எய்தார்கள், அவ்வளவுதான். ராட்சசிகள் குற்றத்தை பிராட்டி ராமபிரானிடத்தில் சொல்லவே இல்லை என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவள் மகாலட்சுமியினுடைய அவதாரம், கண்டிப்பாக சொல்ல மாட்டாள். நாம் நம் வீட்டில் இருந்தாலும் அதை பற்றி பேசாமல் தவிர்ப்பது நலம். ஒன்னும் அவர்களிடத்தில் நேரே பேசுவோம், தீர்ப்போம். இல்லை, பேசாமல் இருப்போம். இங்கு சொன்னேன், அங்கு சொன்னேன், இங்கு சொன்னேன்னு சொல்லிக் கொண்டிருந்தால் நமக்கு தான் பொழுது வீண். நம்முடைய எடுத்த காரியம் வேற நடக்காது. சற்று நமக்கே அயற்சி ஏற்பட்டு விடும். அதனால் இந்த விஷயங்களில் குடும்பத்தில் இருக்கும் யாருமே சற்று ஜாக்கிரதையாய் அணுகி வேலை செய்வதிலும் சிந்திப்பதிலும் நேரத்தை செலவழித்து ஏதோ பேசிக் கொண்டிருப்பதில் நேரத்தை குறைக்கவும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.